அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் என்ன டிஃபன் தான் பார்க்க போகிறீங்க. இங்கே பாருங்கள், சப்பாத்திக்கு மாவு ரெடி ஆகிட்டு இருக்குது. இது வந்து நம்ம சப்பாத்தி தான் போட போகிறோம். பூரியில் இல்லை மக்களே. உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா. இதுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உருளைக்கிழங்கு நம்ம குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டு வேக வச்சு தோல் உரித்து லைட்டாக மசிச்சு வச்சுக்கிறோம். இது ஹோட்டல் கட்ட ஸ்டைலிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றுறோம், கடலைப்பருப்பு உடம்பருப்பு போடுறோம், பச்சை கருவேப்பிலை போடுறோம், ஒரு 2 பச்சை மிளகாய் போடுறோம், சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சது. ஏன்னா பெரிய வெங்காயத்துக்கு போல் சின்ன வெங்காயம் போட்டு பாருங்கள், அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சின்ன வெங்காயம் அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. போட்டுவிட்டு அந்த மசாலா எடுத்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு அதை ஒரு வணக்கிட்டு லைட்டாக மஞ்சத்தூள் உப்பு போட்டுருங்க. அதுக்கப்புறம் கடலை மாவு இருக்கு இல்லைங்களா, கடலை மாவு லைட்டாக கரைச்சி விட்டு அதில் ஊற்றி ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு, ஏன்னா கடலை மாவு ஊற்றுறதுனால பத்துங்க, அதனால் அடுப்பு கம்மியாகவே வைங்க. கம்மியாக வச்சு லைட்டாக மூடி வைங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேயே டக்குன்னு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் மல்லித்தலை தூவி பச்சை கருவேப்பிலை தூவி நம்ம எடுத்து நம்ம பரிமாறலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.